ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட ரெனோவேட்டட் கிச்சன் டூர் பார்த்துடலாமா? வாங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னோடய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து கிச்சனோட ஃபுல் வியூ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் எல்லாம் தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிச்சன் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, கிச்சனும் டைனிங் ரூமும் தனித்தனியாக டிவைட் ஆகி இருந்துச்சு. இடையில வந்து ஒரு உடன் டிவைடர் வந்து வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நான் அந்த டிவைடரெல்லாம் எடுத்துகிட்டு கிச்சனை வந்து ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக கிச்சன் பண்ண போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டே கலர் வந்து டிசைட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் கவுண்டர் டாப் வந்து எந்த கலர் மேட்ச் ஆகும், அந்த வாலில் உள்ள டைல்ஸ் வந்து எந்த கலர் மேட்ச் ஆகும்னு பார்த்து வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டே பேல் க்ரீன் தான் வேணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பின்ட்ரெஸ்ட்டில் போட்டு பார்க்கும்போது பெய்ஜ் கலர் தான் மேட்ச் ஆகும்னு போட்டிருந்தேன். அதனால் நான் வந்து கவுண்டர் டாப் டைல்ஸ் எல்லாமே அதே கலரில் செலக்ட் பண்ணியிருக்கேன். கவுண்டர் டாப்பில் வந்து சைடில் இருக்க அந்த பட்டி வந்து இப்போ உள்ள கிச்சனில் வந்து வைக்க மாட்டாங்க. நான் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி வைக்க சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணும்போதோ இல்லைனா பால் ஏதாவது சிந்திச்சினாலோ நம்மளுக்கு வந்து அது செல்ஃபில் வந்து வழிஞ்சி செல்ஃபெல்லாம் நாசமாக்கிறோம். அதனால் எனக்கு வந்து இந்த பட்டி வைக்கணும்னு சொல்லி கேட்டு வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்புக்கு வந்து நான் குவார்ட்ஸ் போடல, கஜாரியான்னு ஒரு பிராண்டில் உள்ள ஃபுல் பாடி டைல்ஸ் தான் போட்டிருக்கேன். அது வந்து பிளெயினாக இருக்காது, கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருந்தது மாதிரி இருக்கும். கிச்சனில் வந்து சின்ன சைஸ் சிங்கு தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து பாத்திரம் வந்து கிச்சனில் கழுவ போகிறதில்ல. எனக்கு வந்து யூட்டிலிட்டி ஏரியாவில் வந்து பெரிய சிங்க் வச்சு பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு மேடை எல்லாம் அங்கேயே பின்னாடியே கட்டி வச்சுருக்கேன். சிங்குக்கு பக்கத்தில் விண்டோவுக்கு கீழே தான் ஸ்டவ் வைக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். சிலிண்டர் வந்து கிச்சனுக்குள்ளே வராது. யூட்டிலிட்டி ஏரியாவில் வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்காக இடம் வந்து கட்டி வச்சுருக்கேன். ஸ்டவ்வுக்கு மேலே வந்து விண்டோ இருக்கிறதுனால எனக்கு வந்து சிம்னி தேவைப்படாது. அதனால் நான் வந்து சிம்னி வைக்கலை. இந்த சிங்கு வாங்கும்போது இந்த ரேக்கும் இது கூடவே கிடைக்கும். இது வந்து ஒரே சைஸில் தான் இருக்கும். எந்த சைஸ் சிங்கு வாங்கினாலும் இது வந்து ஒரே சைஸில் கிடைக்கும். இது வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்கும். நம்ம சிங்கு வந்து எந்த சைஸில் இருக்கோ அதுக்கேற்றாப்பில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த ரேக் வந்து நம்மளே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். சிங்குக்கு மேலே வச்சுட்டு அந்த சைஸ் வந்து எவ்வளவுன்னு பார்த்து நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டைட் பண்ணாலே அந்த ஸ்டாண்ட் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ண பிறகு அந்த ஸ்டாண்ட் வந்து மூவ் ஆகாது, ஈஸியாக ஃபிட் ஆயிரும். நம்ம இதில் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கழுவலாம், இல்லைனா கிளாஸ் ஐட்டங்கள்லாம் கழுவி காய வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். கிச்சன் சிங்க் வந்து எனக்கு சின்னதுங்கிறதுனால கீழே உள்ள ஸ்பேஸும் கம்மி தான். அதனால் ஒரே ஒரு டோர் மட்டும் தான் போட்டிருக்கு. ஸ்டவ்வுக்கு கீழே உள்ள செல்ஃப்ஸ்லாம் பார்த்துடலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ட்ராயர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து கட்லரி. அதுக்கு வந்து அவங்க அந்த ட்ரேலாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மளோட ட்ராயர் சைஸை வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கேற்றாப்பில் கட் பண்ணி கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் வந்து ஹேண்டில்லெஸ் ட்ராயர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹேண்டில்லெஸ் ட்ராயர் மாடல் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. நம்மளுக்கு வந்து எது பிடிக்குமோ அது வந்து செலக்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஐக்கியாவுக்கு போய் அங்குள்ள ட்ராயர் மாடல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு செலக்ட் பண்ணேன். இதிலையே இந்த பள்ளமாக இருக்கிறதுல வந்து பிளாக் கலர் வர்றது மாதிரியும் ஒரு மாடல் உண்டு. நான் வந்து எனக்கு ஃபுல்லாக க்ரீன் கலர் தான் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 2வது ட்ராயர் பார்த்துடலாம். இதில் வந்து குட்டி பவுல் கிளாஸ்லாம் வைக்கிறதுக்குள்ளது, அவங்க வந்து குட்டி பிளேட் வைக்கிறதுக்குள்ள ரேக்கும் அவங்களே தந்துட்டாங்க. இந்த செல்ஃப் லைனரும் அவங்களே தந்துட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து வாங்க தேவை இருக்காது. 3வது இருக்க ட்ராயரில் வந்து பெரிய பிளேட் வைக்கிறதுக்காக ஒரு ரேக்கும் தந்திருக்காங்க. பக்கத்தில் வந்து ஆயில் புல் அவுட் ட்ராயர் வச்சுருக்கேன். இதில் வந்து ஆயில் வைக்கிறது மாதிரி பிளான் எதுவும் இல்லை. ஐக்கியாவிலேருந்து குட்டி குட்டிக்கு கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வைக்கிறதுக்கு மாதிரி பிளான் வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து 2 பெரிய ட்ராயர் வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆயில் புல் அவுட் வச்சுட்டு அடுத்த சைடில் வந்து 2 சின்ன ட்ராயரும் ஒரு பெரிய ட்ராயரும் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தால வந்து விக்கர் பேஸ்கெட் வச்சுருக்கேன். விக்கர் பேஸ்கெட்டில் வந்து நிறைய சைஸும் இருக்குது, மாடலும் இருக்குது. நம்மளுக்குள்ள ஸ்பேஸுக்கு ஏற்றாப்பில் அவங்க வந்து வைப்பாங்க. நான் வந்து பெரிய விக்கர் பேஸ்கெட் தான் வேணும்னு கேட்டிருந்தேன். நான் வந்து 2 விக்கர் பேஸ்கெட் வச்சுருக்கேன். மேலே வந்து ஒரு ஸ்லைடிங் டேபிள் மாதிரி வச்சு தந்திருக்காங்க. இது வந்து மிக்ஸி வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா உட்காந்துட்டே காய்கறி கட் பண்ணது கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து 2 விக்கர் பேஸ்கெட் இருக்குது. கீழே உள்ளதை வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் 3 ஒன்று வந்து பொட்டேட்டோ போடுறதுக்கு, ஒன்று சின்ன வெங்காயம் போடுறதுக்கு, ஒன்று வந்து இஞ்சி பூண்டு வைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்புக்கு மேலே உள்ள வால் வந்து பார்த்துடலாம். இது வந்து மேலே 2 பிளெயின் டைல்ஸும் நடுவில் வந்து லைன் வர்றது மாதிரியும் செலக்ட் பண்ணியிருக்கேன். டைல்ஸ் கடையில் வந்து அவங்களே 3 டைல்ஸாக வச்சுருப்பாங்க. இந்த காம்பினேஷனில் வச்சா சரியாக இருக்கும். நம்ம வந்து அதுதான் வாங்கணும்னு வேண்டாம். நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்மளுக்கு எது பிடிக்குமோ அது வந்து வாங்கிடலாம். எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்து, அதனால் நான் வந்து இது எடுத்திருக்கேன். சிலர் வந்து கவுண்டர் டாப்புக்கு போடுக டைல்ஸையே வாலுக்கும் போடுவாங்க. அப்படி போடுறதா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்.
கிச்சனில் வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர் வைக்காமல் மேலேயும் கீழேயும் வந்து க்ரீன் கலர் வச்சுட்டு நடுவில் வந்து பிளாக் கலர் வச்சுருக்கேன். பிளாக் கலர் கிளாஸ் வச்சுருக்கேன். அது வந்து ப்ளைனும் வைக்கலாம். நான் வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ் வந்து வச்சுருக்கேன். கிளாஸ் டோருக்கும் ஹேண்டில் கிடையாது. சைடில் வந்து ராடு மாதிரி இருக்கும். அதை வச்சு ஓப்பன் பண்ணுறது மாதிரி இருக்கும். உள்ளே வந்து நான் குட்டி டியூப் லைட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால் நைட்டுமே வெளிச்சமாக இருக்கும். யூஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து செம உயரமாக இருப்பேன்னா கிளாஸ் செல்ஃபில் மேலே ஏதாவது வச்சாலே எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு எட்டாது. இதில் வேறு கிளாஸ் செல்ஃபுக்கு மேலே உள்ள செல்ஃபில் ஏதாவது வச்சா அவ்வளோதான். அதனால் அதை வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஸ்டோரேஜுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கிராக்கரி யூனிட்டுக்கு வந்து பிளாக் கலர் கிளாஸ் வந்து நார்மல் கிளாஸ் போட்டிருக்கேன். உள்ளே வந்து 3 தட்டு வச்சுருக்கேன். அது வந்து அட்ஜஸ்டபுளாக வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து ஏதாவது உயரமான திங்ஸ்லாம் வைக்கணும்னா மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுடுற மாதிரி வச்சுருக்கேன். இந்த செல்ஃபில் வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். யார் ஹெல்ப்பும் வேண்டாம். நம்ம வந்து கட்டையை எடுத்துகிட்டு இதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் இருக்கும், அதில் வந்து மாட்டிட வேண்டியது தான். கிராக்கரி யூனிட் டோரும் ஹேண்டில்லெஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த பள்ளம் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து கையை வச்சு திறக்கிறது மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா ஈஸியாக தான் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது வந்து டால் யூனிட் பார்த்துடலாமா? டால் யூனிட்டுக்கு வந்து சிலர் நீளமாக ஹேண்டில் வச்சுருப்பாங்க. நான் இதுக்குமே ஹேண்டில் இல்லாமல் தான் டோர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே உள்ளது எல்லாம் ஓனிக்ஸ் பிராண்டில் வந்து போட்டிருக்கேன். இதுலேயுமே தட்டுலேயுமே நிறைய மாடல் இருக்குது. எனக்கு வந்து இது பிடிச்சிருந்து, அதனால் இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. திங்ஸ்லாம் வச்ச பிறகு எப்படி இருக்கும்னு தெரியல. என்கிட்ட உள்ளதுலேயே உயரமான பாட்டில் இதுதான் போகுதான்னு வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அந்த பாட்டிலே போய்ட்டு ஸ்டாண்டெலாம் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் கிளாஸ் பாட்டில்லாம் வச்சா வெயிட்டு தாங்குமான்னு தெரில. கவுண்டர் டாப்புக்கு மேலே உள்ள கண்ணாடி செல்ஃபில் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணதுக்கு ஏன் ஃப்ரிட்ஜும் ஒரு காரணம். ஃப்ரிட்ஜ் வந்து பிளாக் கலரு. இப்போ அந்த கிளாஸ் வந்து நார்மல் கலரில் போட்டிருந்தேன்னா ஃப்ரிட்ஜ் மட்டும் தனியாக பிளாக் கலரில் இருக்கும். அதனால தான் ஃப்ரிட்ஜோடி மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த செல்ஃப்லாம் பிளாக் கலரில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ப்ளக் பாயிண்ட் வந்து எனக்கு ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதனால் அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து டால் யூனிட்டுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் இடையில கொஞ்சம் கேப் வந்து விட்ருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது வந்து நான் கார்பெண்டர்கிட்ட சொல்லி ஒரு பேண்ட்ரி யூனிட் மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் கீழே உள்ள ட்ராயரில் வந்து ஏர் ஃப்ரையரும் கிரைண்டரும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து 2 ட்ராயர் இருக்குது. ஒரு ட்ராயரில் வந்து கிச்சன் டவல் வச்சுருக்கேன். இன்னொரு ட்ராயரில் வந்து வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பேக் வந்து வச்சுருக்கேன். ட்ராயரோட ஹேண்டில் வந்து கிச்சனுக்கு மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக க்ரீனும் பிளாக் கலர்லேயும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ராயருக்கு மேலே ஒரு செல்ஃப் இருக்குது. அதை வந்து 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். கிச்சனில் வந்து வேலை நடந்ததுனால எல்லா திங்ஸையும் சும்மா இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இனி தான் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணணும். இதில் வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன். பருப்பு வந்து எல்லா வெரைட்டி பருப்பும் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்க பேஸ்கெட்டில் வந்து ஸ்நாக்ஸு, அப்புறம் பேக்கெட்டில் இருக்க அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து மைதா மாவு, பருப்பு, பிரியாணி அரிசி, நார்மல் அரிசி எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரு செல்ஃப் இருக்குது. அதையும் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். அதில் வந்து கீழே உள்ளதில் வந்து மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். சாண்ட்விச் மேக்கர், பிரெட் டோஸ்டர் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே உள்ள தட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற சாக்கோஸ், கார்ன்ஃப்ளாக்ஸ், ஓட்ஸ், அவல் எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இந்த பேண்ட்ரி யூனிட் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். இனி வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணணும். இதிலேருந்து கொஞ்சம் இனி டால் யூனிட்டுக்கெலாம் போயிடும். செல்ஃபுக்கு அப்படியே ஏத்தாப்பில் வந்து ஒரு வாஷ் பேசின் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு கீழெல்லாம் டோர் இல்லாமல் இருந்துச்சு. நான் வந்து இப்போ டோர்லாம் போட்டு உள்ள செல்ஃப்லாம் வச்சுருக்கேன். வாஷ் பேஷினை சுற்றி உள்ள சுவரில் வந்து கவுண்டர் டாப்புக்கு மேலே என்ன டைல்ஸ் போட்டிருக்கனோ அதே டைல்ஸ் தான் போட்டிருக்கேன். ஒரு மிரரும் வச்சுருக்கேன். பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு தான் இதில் உள்ள பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய்.